சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப கூலி படத்துல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்குறாரு. மேலும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய 70% ஷூட்டிங் முடிவடைஞ்சதா சொல்லப்படும் நிலையில இதற்கடுத்து சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங்ல அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் வரப்போகுது இந்த லிஸ்ட் தான் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்புல போன வருஷம் 2 படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஒன்னு லால் சலாம், இன்னொன்னு வேட்டையன். இந்த லால் சலாம் படத்தை அவரோட பொண்ணு இயக்கம் பண்ணியிருந்தாங்க. வேட்டையன் படத்தை ஞானவேல் இயக்கியிருந்தாரு. இந்த 2 படங்கள்ல லால் சலாம் படம் சறுக்குனாலும் வேட்டையன் படம் கை கொடுத்தது. அதைத் தொடர்ந்து இந்த வருடமும் 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்ப நடிச்சு கொண்டிருக்கும் கூலி, இந்த திரைப்படத்தை லோகேஷ் இயக்குறாரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்றாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமா ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் மார்ச் மாசம் முடிவடைஞ்சு படம் ஆகஸ்ட் மாசம் வெளியாகும் என சொல்லப்பட்டு வருது. அதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்துல நடிக்க போறாரு என பேச்சுக்கள் போய்கொண்டிருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் அபிஷியலா எந்த அப்டேட்டும் இல்லை. அதைத் தொடர்ந்து கார்த்திக் சுப்புராஜ் அவர்கிட்ட ஒரு கதை கேட்டிருக்காராம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் நம்ம சூர்யாவை வச்சு ரெட்ரோ என்ற படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. பேட்ட படத்தை கார்த்திக் சுப்புராஜ் தான் இயக்கியிருந்தாரு. சூப்பர் ஸ்டாரோடைய தீவிர ரசிகரான கார்த்திக் சுப்புராஜ் அவரை வச்சு இயக்கியிருந்த பேட்ட படம் அப்ப பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. ரஜினிகாந்தோடைய மேனரிசம், ஹியூமர் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்தினாரு. ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் அந்த படத்தை எடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படமா கொடுத்தாரு. அதை தொடர்ந்து இப்ப மீண்டும் கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்துல ரஜினி நடிக்க போறாராம். ஆனா இப்ப விண்டேஜ் லுக்ல தான் பாத்தீங்கன்னா ரஜினி இந்த படத்துல வர போறாராம். விண்டேஜ் கதையை தான் சூஸ் பண்ணியிருக்காராம். அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த படம் கார்த்திக் சுப்புராஜுக்கும் மட்டும் இல்லாம நம்ம ரஜினிக்கும் ஒரு நல்ல தரமான பேன் இந்தியன் சம்பவம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இந்த படம் மூலமா அமையும். அதனால மீண்டும் ரஜினி கண்டிப்பா கார்த்திக் சுப்புராஜோட நடிப்பார் என நம்ம எதிர்பார்க்கலாம். அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் KS ரவிக்குமார் கிட்ட ஒரு கதை கேட்டிருக்காரு. இது ஏற்கனவே சொன்ன கதை தான். அதாவது ராணா படத்துடைய கதையை KS ரவிக்குமார் மீண்டும் சொல்லியிருக்காராம். ஒரு காலத்துல KS ரவிக்குமார் ரஜினி இணையறாங்கன்னா அந்த படத்தோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா KS ரவிக்குமார் எங்க போனார்னே தெரியல. தெலுங்குல போய் பாலகிருஷ்ணா வச்சு 2 படம் எடுத்தாரு. அதோடு தான் சரி. இப்ப வரைக்கும் KS ரவிக்குமார் என்ன பண்றாருன்னு தெரியல. சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா கங்குவா படத்துல ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஆனாலுமே சுத்தமா எடுபடல. மீண்டும் இப்ப இயக்கத்துக்கு வந்திருக்காரு நம்ம KS ரவிக்குமார். மிக பிரம்மாண்டமா ராணா என்ற படத்தை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு KS ரவிக்குமார் அறிவிப்பெல்லாம் விட்டு அதோட பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாரு. ரஜினியுமே பாத்தீங்கன்னா அந்த பூஜையில கலந்துக்கிட்டாங்க. மேலும் அப்பவே பாத்தீங்கன்னா அந்த படம் மிக பெரும் பிரம்மாண்ட பட்ஜெட்ல எடுக்க போறதா அறிவிச்சாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு உடல்நல பிரச்சனை வந்ததுனால அந்த படத்தை அதோட அப்பயே டிராப் பண்ணிட்டாங்க. ஆனா எப்படியாச்சும் அந்த படத்தை மீண்டும் எடுத்தாகணும்னு KS ரவிக்குமார் ஒரு முடிவோடு தான் இருக்கார் போல. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தினை ஃபோன் பண்ணி அவர் கேட்பாராம், ராணா கதையை மீண்டும் நம்ம எடுக்கலாமா. ரஜினியுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபோன் பண்ணி அந்த கதையை நீங்கள் சொல்லுங்கள், மீண்டும் நம்ம கண்டிப்பாக எடுப்போம்னு சொல்லியிருக்காராம். அதனால் கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் ரஜினியோட லைனப்ஸில் இருக்காங்க. அவங்க யார் யாருன்னு அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். உங்களுக்கு யார் ரஜினியோட சேர்ந்து படம் பண்ணா நல்லா இருக்கும், நல்லா இருக்காது, உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.